பெற்றோர்களில் பல வகை இருக்கான். பிள்ளைகளை ரொம்ப கவனிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேர் சுடுதண்ணீரில் தான் குளிப்பாட்டுவேன், அது சேராது அவனுக்கு, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது, சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது, டேய் மழையில் நனையாதரா சளி பிடிச்சிறேன், வெயிலில் வராதரா அம்மா வந்துடுறேன், டேய் குளிரில் நனையாதரா காய்ச்சல் வந்துடுறேன், வெளியில் பயல்களோட சேராதரா அடிச்சிருவாங்க. அப்புறம் என்ன தான் ஏன் செய்வேன்? அவன் மழையிலையும் நனையக்கூடாது, வெயில்லையும் போகக்கூடாது, குளூர்லேயும் இருக்கக்கூடாது, பயல்களோடையும் சேரக்கூடாதுன்னா விஷத்தை குடிச்சிட்டு சாக வேண்டியதுதான். அவன் எல்லா அனுபவத்தையும் ஒரு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அவன் தான் பெற்றவன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நல்ல சாலைகள் நல்ல டிரைவரை உருவாக்குவதில்லை, மோசமான சாலைகள் தான் ஒரு தரமான டிரைவரை உருவாக்கும். அலையில்லாத அமைதியான கடல் நல்ல மாலுமிகளை உருவாக்குவதில்லை. பொங்கும் கடலில் எவன் கப்பலை தைரியமாக செலுத்துகிறானோ அவன்தான் நல்ல மாலுமி. மேகமில்லாத வானத்தில் விமானம் ஓட்டுகிறவன் நல்ல விமானி அல்ல. மேக கூட்டங்களுக்கு நடுவில் அந்த எதிர்ப்பை மீறி விமானம் ஓட்டுறான்ல, அவன்தான் நல்ல விமானி. அதே மாதிரி துன்பங்களால் எவன் செதுக்கப்படுகிறானோ அவன்தான் மிகச்சிறந்த மனிதனாக இருக்க முடியுமே ஒழிய பிள்ளைகளுக்கு கஷ்டமே கொடுக்காம வளர்க்கணும்னு நினைக்காதீங்க. ஏன் நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது சொல்லாதீங்க. நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளையும் படணும். அப்போ தான் அவனுக்கு கஷ்டம்னா என்னான்னு தெரியும். 4 கஷ்டப்படுறவனை பார்த்து கண்ணீர் விடுவான். கஷ்டமே தெரியாமல் உன் பிள்ளைய வளர்த்தினா கஷ்டப்படுறவங்களை பார்த்து கண்ணீர் விட மாட்டான், கழுத்தில் மிதிப்பான். அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தையும் தோல்விகளையும் வேதனைகளையும் நீங்கள் அனுபவித்து பழக்கப்படுத்துங்கள். அதனால தான் ஒரு அப்பா ஒரு பையனுக்கு அந்த பலம் போட்டி வச்சு அப்படியே அப்பாவும் மகனும் அப்படின்னா யார் ஜெயிப்பா? அப்பா தான் ஜெயிப்பார். அப்பா ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார். மகன் பார்த்தேன், அட பாப்பா அது போட்டியும் வேணாம் ஒன்றும் வேணாம், பூரா 50 தடவை நீயே ஜெயிக்கிற அப்படின்னு. இன்னொரு அப்பா என்ன செஞ்சாருன்னா அவனவே ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருந்தார். 50 தடவையும் அவர் அப்படியே டபக்குன்னு அவன் அப்பனையே ஜெயிச்சிட்டோம்டான்னு மப்பாகி போச்சு. எந்த அப்பன் சரியான அப்பன் தெரியுமா? 50 தடவையில் 25 தடவை உன் மகனை ஜெயிக்க வை, 25 தடவை தோக்க வை. அப்போ தான் தோல்வியின் வலியும் அவனுக்கு தெரியும், வெற்றியினுடைய அந்த பெருமையும் அவனுக்கு கிடைக்கும். தோல்வியும் வெற்றியும் கலந்து தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கணும். அவன் தான் பெற்றவன். இளைஞர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பவர்கள் பெற்றோர்களா, ஆசிரியர்களா, ஆட்சியாளர்களா? இப்போ நம்ம கிளாஸ்ல போய் நல்லா படிச்சு முன்னேறி போய் மொதல் பெஞ்சில் உட்காருவோம். டீச்சர் அங்கேருந்து வந்து உன் மூஞ்சியே சரியில்லை, நீ எல்லாம் எங்கேருந்து உருப்பிட போற, ஏஞ்சி போ அப்படின்னு சொல்லுவாரு. நான் ஒரு விஷயம் கேட்குறேன், நீங்க படிச்சு பட்டம் வாங்கிட்டு என்ன வேலை பார்க்க வந்தீங்க? ஆசிரியரா இல்லை ஜோசியரா? ஆசிரியர் வேலை பார்க்க வந்தேம்மா. ஜோசியர் வேலை மட்டும் பார்த்துருந்தேன்னா நேரம் நான் எங்கேயோ போயிருப்பேன். நான் வாத்தியார் வேலை பார்த்ததுனால தான் பென்ஷன் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். ஐயா, பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு 10ஆவதுல பப்ளிக் எக்ஸாம் எழுதி +1லயாவது நம்ம பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் எல்லாம் குடிச்சு பேட்டரிக்கு சார்ஜ் போட்டு +2ல பப்ளிக் எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆயிடலான்னு வந்தா அதெல்லாம் முடியாது. நீங்கள் 11ஆவதுலேயும் பப்ளிக் எக்ஸாம் எழுதணும்னு நம்ம புதுசாக சட்டத்தை கொண்டு வராங்க. அதெல்லாம் தாண்டி போனால் நீட்னு ஒரு எக்ஸாமை சிம்பிளாக அழகாக கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அதை நீட்டுன்னு எதை நம்பி வச்சாங்கன்னு தெரில. நீட்னு அது நீட்டிக்கிட்டே தான் போதே, காலப்போக்கில் கேள்விக்குறியாக தான் ஆகும். அதுக்கு ஒரு முடிவே வராதுங்க ஐயா. ஐயா, இப்போது வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைங்க ஐயா சொல்லுவாங்க? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இல்லை, குறிப்பாக இந்த நம்பர்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, 1008 பிரச்சனை. வாழ்க்கையில 1008 பிரச்சனை இருக்கலாங்கய்யா. வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு. இப்போ ஒருத்தன் வாழ்றதுக்காக போராடலாயா, ஆனா போராடுறதையே வாழ்க்கையா வச்சிருக்கான். இதுக்கு உதாரணம் நம்ம தமிழ்நாட்டை பார்த்துக்குங்க ஐயா, உங்களுக்கே புரியும். இப்போ படிக்காத மேதைகள் இருந்தாங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. படிக்காத மேதைகள் இருந்த காலம்லாம் மலையேறி போச்சியா. இப்போ என்னது பாதி பேர் படித்த முட்டாள்கள் தான். ஐயா, எல்லாரும் சொல்றாங்க காஜல் அகர்வால் போட்டோவை ஸ்மார்ட் கார்டில் போட்டோன்னு. நம்ம தமிழக ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சி தெரியுமாயா? இந்தியாவிலேயே உலகத்திலேயே இந்த பால்வெளி அண்டத்திலேயே முதற் கடவுள் மகேசன் மகனான முழு முதற் கடவுள் விநாயகர் படத்தை போட்டு ஸ்மார்ட் கார்டு அடிச்சிருக்கானுங்க. இதை எங்க போய் சொல்லுவீங்க? ஐயா, ஆட்சியாளர்கள் எல்லாமே மக்களுக்காக செய்றீங்கன்னு சொல்றீங்க. 507 கோடி பணம் 3 கண்டெய்னர் லாரியில போனுச்சு. அதுக்கு பதில சொல்லுங்க ஐயா. அது எங்கேருந்து வந்துச்சோ, யார் பணமோ, எங்கே போச்சோ,
எங்கே போச்சியான்னு கேட்டால் எங்கேருந்து வந்துச்சோ அங்கே போயிடுச்சு அப்படிங்கிறேன். எங்கேருந்துடா வந்துச்சு அப்படின்னா எங்கே போகணுமோ அங்கேருந்து தான் வந்துச்சுங்கிறேன். யாரா கொண்டு வந்தவன் தான் கொண்டு போயிட்டாங்கிறான். எவன்டா கொண்டு போனான்னா கொண்டு வந்தான்ல அவனை கேட்டால் கொண்டு போனவன் யாருன்னு தெரியுங்கிறான். எனக்கு காரணமே தெரிய வேணாம், முதல்ல போங்கடாங்கிட்டு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. எதுக்கு தான் இப்போ காரணம் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? அடே அப்பா. ஐயா, ஆட்சி நல்லா இருக்கு, அரசாங்கம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. இந்த நாட்டில் ஒரு 7 வயசு சிறுமியோ இல்லை 70 வயசு கிழவியோ நடுராத்திரி தனியாக நடந்து போக முடியுமாயா? பெண்களோட பாதுகாப்பே இங்கே இல்லை. 7 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி சாவடிச்சுட்டு அவன் உயிரோட வெளில தெரிஞ்சிட்டு இருக்கான். பெண்கள் என்னைக்கு நடுராத்திரி நிம்மதியாக நடந்து போகிறாங்களோ அன்னைக்கு வந்து சொல்லுங்க அவங்க ஆட்சியாளர்களோட மாற்றத்தை. அன்னைக்கு நான் யோசிக்கிறேன் அவங்க நம்ம முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறாங்களான்னு. சரிம்மா, 7 வயசு சிறுமி ஓகே, 70 வயசு கிழவிக்கு என்னப்பா? அவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லையா? அதையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க. என்ன ரொம்ப போனால் காதில் ஒரு காப்பவனுக்கு கடுக்காம போட்டிருக்கேன், அதுக்காக அந்த கிளவியை கடத்திட்டு போய் கொண்டிருக்காங்க. எங்கே போய் சொல்கிறது இந்த அக்கிரமத்தை? ஐயா, பெற்றோர்களை எல்லாம் யாரோடைய நிகரிட்டு பேசுவாங்க? தெய்வத்தோட நிகரிட்டு பேசுவாங்க. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க ஐயா. ஏன்னா தெய்வம் கூட என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையை கடந்து வரணும்னு நம்மளை சோதிச்சு பார்க்கும். ஆனால் நம்ம பெற்றோர்கள் என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டாங்கயா. கருவறையிலேருந்து நம்ம வெளியில் வரந்து நம்ம கல்லறையில் அடங்குற வரைக்கும் நம்ம கூடயே நிற்கிறது நம்ம பெற்றோர் தாயா என்று கூறி இளைஞர்களின் முன்னேற்றத்தை தீர்மானிப்பது பெற்றோர்களே, பெற்றோர்களே, பெற்றோர்களே. இன்னைக்கு சொன்னார், நண்பர் சொன்னார், அப்பா வந்து சின்ன வயசில் வந்து நீங்கள் ஹாஸ்டலில் சேர்க்குறீங்க, அதனால் முதியோர் இல்லத்தில் போய் பின்னாடி தள்ளிடுறோன்னு. முதியோர் இல்லத்தில் தள்ளினதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு மாதம் 2000 3000 பென்ஷன் காசு கொடுத்து அவங்களையும் தாம் பிள்ளையா நினைக்கிறவன் யார்? அவன் தான் ஆட்சியாளன். ஒரு குழந்தையில் ஒரு பெற்றோர் இல்லாத குழந்தை அனாதை ஆசிரமத்தில் இருக்கு, அவருக்கு ஒரு பெற்றோராக இருக்கிறான் ஆட்சியாளன். இப்போ கலைஞருக்கு வந்து ஐயா அண்ணாதுரை வந்து ஒரு ஆசிரியராக இருந்தார், அண்ணாதுரைக்கு வந்து பெரியார் ஆசிரியராக இருந்தார். இப்போ பெற்றோராகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு. நாட்டை ஆள்றவங்களை வந்து கடவுள்னு சொல்லுவோம், கடவுளாகவும் இருக்கிறாரு. எல்லாமுமா இருக்கிறவன் தான் ஆட்சியாளன். எல்லாரை பற்றியும் நினைக்கிறவன், இளைஞர்களுக்காக எந்நேரமும் நினைக்கிறவன் தான் ஆட்சியாளன். ஐயா, காமராஜர் கலாம்லாம் கல்யாணமே பண்ணிக்கல, ஏன் தெரியுங்களா? எங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீட்டை மட்டும்தான் பார்க்கணும், நாட்டை பார்க்க முடியாதுங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோட நாட்டு மக்களுக்காகவே வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தவர்கள் தான் ஆட்சியாளர்கள். அப்படியாப்பட்ட புனிதர்கள் பிறந்த இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு ஆட்சியாளர்களை குறை சொல்கிறவங்களுக்குலாம் எப்படி தான் வாய் வருதுன்னே எனக்கு தெரியலப்பா. இந்த காலத்தில் ஒய்ஃபோட கனெக்ட் ஆகிருக்கவனோட ஒய்ஃபையோட கனெக்ட் ஆகிருக்கவன் தான் அதிகம். இங்கே இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் கனெக்ட் ஆகிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒய்ஃபையோட கனெக்ட் ஆகிருக்கேன். அந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் கொடுத்துருக்காங்க ஆட்சியாளர். நீ இன்னைக்கு காலையில் ஒருத்தன் ஃபோட்டோ எடுக்கிறான், பல்லு வளர்க்குறத ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறான். என்னன்னு கேட்டால் எனக்கு போஸ்ட் வரும், லைக் வரும், அதுக்காக நான் போடுறேங்கிறான். உனக்கு இந்த அளவுக்கு ஒரு எங்கே பார்த்தாது எல்லாத்தையும் செய்யலான்னு உனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்ததே ஒரு ஆட்சியாளர் தான். ஒரு ஃப்ரீடமாக இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் இங்கே அதிகமாக ஆண்களோட பேச வந்திருக்காங்க. அன்னைக்கு காலத்துலலாம் வந்து பெண்களை வந்து சின்ன வயசுலேயே கழிப்பால் ஊற்றி கொண்டு போடுவாங்க, இல்லாட்டி 13 வயசானோடனே அவங்களால கல்யாணம் பண்ணி கொடுத்து போடுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு இங்கே இத்தனை பேர் வந்து பேசிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமும் ஒரு ஆட்சியாளன் தான். அந்த ஆட்சியாளர்களால இன்னைக்கு இந்த பெண்கள் இங்கேருந்து வந்து பேசியிருக்க முடியுமா? அவங்களாம் நேரம் வீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க, இங்கே வந்து பேசியிருக்க முடியாது. ஐயா, நீங்கள் ஒரு ஆட்சியாளர் தானுங்க. நான் எப்படி ஆட்சியாளர்? ஐயா, வீட்டில் நீங்கள் யாரையா? வீட்டில் நான் என் மனைவிக்கு கணவன், என் பிள்ளைகளுக்கு அப்பா, என் பேர பிள்ளைகளுக்கு தாத்தா. இதுதான் என்னுடைய ரோல். பள்ளிக்கூடம் கல்லூரிகளில் அங்கே வாத்தியார், ரிட்டையர் ஆன வாத்தியார். இங்கே எங்கள் எல்லாரையும் மேய்க்கிறதுனால நீங்கள் தானே ஒரு ஆட்சியாளர். எங்கள் எல்லாரையும் ஆடுற கஷ்டம் உங்களுக்கு தானே தெரியும். நான் என்னையா உங்களுக்கெல்லாம் என்ன ஆதார் கார்டு கொடுத்து இங்கே உட்கார வச்சு உங்களுக்கெல்லாம் ரேஷன் போட்டுக்கிட்டு உங்களுக்கு ஓட்டு வாங்கி அங்கே ஜெயிச்சு உட்காந்துருக்கேன். நான் வந்து உங்களை பேச வைக்கிற ஒரு நடுவரியா, என்னையே அந்த லிஸ்ட்டில் சேர்க்குறீங்க? ஐயா, இன்னைக்கு எல்லாம் சொல்கிறாங்க விதையை போட்டோம் தண்ணி ஊற்றணும்னு. ஒரு நிலம்னு ஒன்று இல்லைனா நீ விதையை போடுவியா இல்லை தண்ணியை ஊற்றுவியா? அந்த நிலமாக இருக்கிறதே ஒரு ஆட்சியாளன் தான். இன்னைக்கு இளைஞர்கள்லாம் எதங்க விரும்புகிறாங்க? ஒரு இளைஞன் இளைஞியை விரும்புகிறான், ஒரு இளைஞனை விரும்புகிறான். ஏன் இந்த காலத்தில் முதியவர்கள் கூட இளைஞர்களை தான் விரும்புகிறாங்க. எல்லாத்துலேயும் இளமையை விரும்புகிற நம்ம நாடு இன்னும் ஏன் அரசியலில் மட்டும் முதுமையே வச்சு அழகு பார்க்குது? இளைஞர்கள் யாரும் எழுச்சி கொள்ளவில்லைன்னு நினைக்காதீங்க, எல்லாரும் எழுச்சியோடு இருக்காங்க. எல்லா இளைஞர்களும் நாளைக்கு ஆட்சி ஆள போகிறாங்க. இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர்களை குறை சொல்லவே முடியாது. ஏன் தெரியுங்களா? அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் வந்து எப்படி வாழணுங்கிறதுக்கு ரோல் மாடலாக இருந்துட்டு போயிட்டாருங்க. இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர்கள் எப்படி வாழவே கூடாதுங்கிறதுக்கு ரோல் மாடலாக இருக்கிறாங்க.
ஒரு மாணவங்கிறவன் ப்ளஸ்ஸையும் கற்றுக்கணும் மைனஸையும் கற்றுக்கணும், ரெண்டுத்தையும் கற்றுக்கிட்டா தான் அவன் வாழ்க்கையில் உருப்பட முடியும். அதனால் இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர்களும் நல்லது தாங்க பண்ணுறாங்க. அன்னைக்கு பாரதியார் சொன்னார், வெற்றியை சங்கு கொண்டு முழங்குவோம், இன்னைக்கு வெற்றியை டெங்கு கொண்டு முழங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தவன் சொல்கிறான், அங்கேருந்து வரான், டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, டூத் பேஸ்ட்டை மாற்றுற. அங்கேருந்து வரோம், இந்த ப்ளூ கலரை பாத்ரூமுக்கு பயன்படுத்துங்க, இந்த இதுக்கு பயன்படுத்துங்கன்னு அதை மாற்றுற. ஆனால் ஒரு ஆட்சியாளன், ஒரு நல்ல ஆட்சியாளனை மட்டும் மாற்றாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்று எனக்கு தெரியவே இல்லைங்க. எல்லா பெற்றோர்களும் தான் ஒரு மாணவன், ஒரு இளைஞனின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறீங்க அப்படின்னு காரணமாக இருந்திருந்தா இன்னைக்கு அநாத ஆசிரமங்கள் இங்கே வரத்துக்கு காரணம் என்னன்னு நான் கேட்குறேன். இந்தியாவில் இன்னைக்கு இத்தனை இருக்கிற அநாத ஆசிரமம் காரணம் என்ன? பெற்றோர்கள் எல்லாரும் சரியா இருந்தால் இன்னைக்கு அநாத ஆசிரமம் வந்திருக்குமா? பெற்றோர்கள் எல்லாம் சுயநலமாக இருக்கிறாங்க, ஆசையெல்லாம் போட்டு போட்டு திணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 2 நாள் பையன் வீட்டில் இருந்துட்டா போதும், உன்னை வச்சு மேய்க்கிறதுக்குள்ளே தாங்கலை. ஒரு ஆசிரியர் ஒரு காலேஜில் 5 நாள் வச்சு உன்னை மேய்க்கிறதுக்குள்ளே தாங்கலை. ஆனால் ஒரு ஆட்சியாளங்கிறவன் அந்த பையன் சாகிற வரைக்கும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும், எந்நேரமும் அவனுக்கு நல்லதே நினச்சிட்டு இருக்கிறவன் தாங்கய்யா ஒரு ஆட்சியாளர். ஆசிரியர்கள்லாம் சொல்கிறாங்க ஒரு இளைஞனோட முன்னேற்றது அவங்க தான்னு. ஆனால் தெரியுங்களா, இங்கே பெற்றோர்களால் வந்தவங்களும் இருப்பீங்க, ஆசிரியர்களால் வந்தவங்களும் இருப்பீங்க. இன்னைக்கு நீங்கள் பேசியிருந்தாலும் அது காரணமானவர் ஒரு ஆட்சியாளர். இங்கே இருக்க எல்லாரும் பேசுகிறதையும் டெலிகாஸ்ட் பண்ணுறதே ஒரு ஆட்சியாளர் தானே. இங்கே நம்மலாம் பேசிட்டு இருக்கிறத வெளி உலகத்துக்கு காட்டுறதே ஒரு ஆட்சியாளர் தான். எல்லாரும் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், உலக நாடுகள் மத்தியில் இந்தியா பெற நினைத்தது ஏற்றம், ஏனோ நம்முள் ஏற்பட்டது தடுமாற்றம், மிஞ்சியது இன்று வரை நமக்கு ஏமாற்றம், நம்முள் எழ வேண்டும் ஒரு கடல் போன்ற சீற்றம், அன்றே நமக்கு கிடைக்கும் ஒரு நல்ல ஆட்சியாளன் மாற்றம். ஒரு நல்ல ஆட்சியாளன் இன்றி என்று நம்மை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம். ஆகவே ஆட்சியாளர்கள் தான் என்றும் இளைஞர்களுடைய முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். சரி 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 கம பதனி சரி மப்பா 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 தண்ணி சன்னி தப்பம்மா, தண்ணி அடிச்சா தப்பாமா, திட்டாமா கோப்பாமா, ஏமா மனசே என் மனசே என் உசுரே என் உசுரே, கடை கடையா தேடுறண்டி, கையில் பாட்டில் மாட்டலடி, கையில் பாட்டில் மாட்டலடி, ஒரு கட்டிங்க கண்ணில் கட்டலடி, ஓப்பன் த டாஸு மார்க்கு ப்ளீஸ், ஓப்பன் த டாஸு மார்க்கு. ஒரு வரி விடாமல் கரெக்டாக மனப்பாடம் பண்ணியிருக்க பாரு, அடே அப்பா ரொம்ப சந்தோஷம். இதை பள்ளிக்கூடத்தில் போட்டு ஆடுறாங்க பயலுகள்லாம், இந்த பாட்டை அவனுக்கு பரிசு கொடுக்குறாங்க. நடன போட்டி முதல் பரிசு ஓப்பன் த டாஸ் மார்க் என்ற பாட்டுக்கு ஆடிய மாணவர்கள். ஐயா தண்ணி அடித்தாங்கன்னா அந்த அப்பா அம்மா தானே திட்டுவாங்க, வேறு யாரையாவது திட்டுவாங்க. இல்லை நான் ஒரு விஷயம் கேட்குறேன், இப்போ இருக்கிற முக்கால்வாசி பார் யாரோடுதுங்கய்யா? அதெல்லாம் நம்ம சொல்ல தப்பு 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 சொல்லவே கூடாது. அது முடிச்சிருங்கய்யா. இப்போ நாங்கள் நீட்டு தெருவா இங்கே போராட போனால் அங்கே 1000 பேருக்கு வந்து லைசன்ஸ் வாங்கி திறந்து விட்டாங்கய்யா. எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் மூடணும் நாங்கள், அதையும் விட்டுருங்கய்யா. இப்போ குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு லிவரே கெட்டு போயிடுதுன்னு வச்சுங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அவங்களுக்கு பொழைச்சிக்கலாம். அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆட்சியாளர் வந்து கொடுப்பாங்க லிவர். ஐயோ என் பாரில் குடிச்சு தானே அந்த பிள்ளை லிவர் கெட்டு போயிட்டே அப்படின்னு கொடுப்பாங்களாயா? மாட்டாங்க. அதே பேர்த்து ஆசிரியர்கள் இருக்காங்க வச்சுங்களேன், ஐயோ ஏமானவனாச்சே இப்படி ஆயிட்டானே கொடுப்பவனு கொடுப்பாங்களாயா? தான் உயிர் போனாலும் பரவாயில்லை, தான் புள்ள உயிரோடு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு தான் லிவர் கொடுக்குற நிலைமை யாருக்கையா வரும்? பெற்றவங்களால மட்டும்தான் ஏன் முடியும்? நீ என்னம்மா ஒயின் ஷாப் வச்சுருக்கவங்க அங்கே குடிக்க வர்றவங்களுக்கு பூரா லிவராக சப்ளை பண்ண முடியும்? ஏதோ பக்கத்தில் ஒரு கடையை ஓப்பன் பண்ணி ஆட்டு ஈரலை வேணால் வறுத்து கொடுக்கலாமே ஒழிய, அவன் குடிச்சு புட்டுச்சு, அவன் ஈரல் வீணாக போனதுக்கு அவங்களா காரணம். இன்னும் அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஈரல் சப்ளை பண்ணுறதுக்கு அந்த வச்சுருக்கவங்களுக்கு என்ன 32 ஈரலாக இருக்குது? என்னப்பா நீ பேசுகிற நீ? அடே அப்பா. ஐயா இந்த ஸ்டாஃப் ரூம்லாம் எதுக்கையா கொடுத்துருக்காங்க? ஸ்டாஃப் ரூம் ஸ்கூலில் காலேஜில் ஆசிரியர்கள் ஓய்வெடுக்கும் அறை. அங்கே ஒரு விஷயம் நடக்கும் பார்த்துருக்கீங்களா? என்ன நடக்கும்? ஆசிரியர்லாம் உட்காந்து பாடத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பான். புறம் பேசுவதையா? அந்த ஸ்டாஃப் ரூமில் கடந்து போகல பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு படிக்க கடந்து போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கய்யா. ஏன்னு வச்சுங்களேன், போனால் போதும் இந்த போகுது பேர் இதை பற்றி எனக்கு தெரியாது, அது என்ன பண்ணுன்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்க நம்ம காதுபடியே பேசுவாங்க.
பேசும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி அதே விட்டுருவோம். ஏதாச்சும் ரெக்கார்ட் நோட் வாங்கணும் ஸ்டாஃப் ரூம்குள்ளே போனோன்னு வச்சுங்களேன், முதல்ல பண்ணக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். எந்த முதல்ல பிடிக்கும்னே தெரியாதியா. ஒரு ஆத்தியாரை உட்கார வச்சுக்கிட்டு ஸ்டாஃப் ரூம்குள்ளே போகிறது முதல்ல பண்ணைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கான். அதில் எந்த முதலையே முதல்ல பிடிக்கும்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஐயா எல்லா பத்தவங்களும் தண்டை சோறு உருப்பிட மாட்டான் அப்பெல்லாம் திட்டுறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம எந்த பெற்றவங்க பேச்சா, நாங்களாம் இளைஞர்கள் இல்லையா, எந்த பெற்றவங்க பேச்சா நாங்கள் கேட்போம். பாப்பா அந்த தலையை இப்படி பின்ட்டு போதா, நான் அப்படி தான் பின்ட்டு போவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னும். அதே இந்த பார்த்து பையன்ட்ட நீ இந்த சட்டையை போட்டு போகாதப்பா நல்லா இல்லைன்னு சொன்னால் அப்படி தான் போட்டு போவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு வாங்கியா. அதே ஒரு பெற்றவங்க ஆப்போசிட்டாக சொன்னாங்கன்னு வச்சுக்கேன், இப்போ இந்த சட்டையை போட்டு போப்பா நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா, இதுக்காகவே நம்ம போய் வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரோம் பாரு அப்படின்னு சொல்லி வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிடுவாங்க. ஐயா அதுமாரி பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க படிக்காது, வீட்டில் வந்து சொல்லும் வந்து என்னன்னா எனக்கு படிக்கவே பிடிக்கலம்மா, படிக்காமல் இருந்துடலாம் போல இருக்குது, படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தம்பி நீ படிக்காத தம்பி, உன்னை மாடு வைக்க விட்டுறேன் தம்பி அப்படின்பாங்கய்யா. எதுக்காக நீ அப்படி சொன்னாலாச்சும் சி இது போய் மாடு மேய்க்க விட்டா நம்ம மாடு என்ன வருது, நம்ம கெத்து என்ன வருது அப்படின்னாச்சும் படிப்பாங்கன்னு தாயா பெற்றவங்க அப்படி பேசுறது. காம்படிஷன் சொல்கிறாங்களேயா, எங்கள் ஸ்கூலில் நிறைய காம்படிஷன் நடக்குதுங்கய்யா. எல்லா காம்படிஷனுக்கும் நான் தான் இன்சார்ஜு. நேஷ்னல் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில் எல்லாம் கூப்பிட்டு போவாங்க. ஆனால் எங்கள் ஸ்கூலில் ஒரு காம்படிஷனில் ஸ்டேட் லெவலில் நாங்கள் டெல்லி போகிறதா இருந்தோம். அந்த டெல்லி போகிறதுக்கு அந்த பேரண்ட்ஸு ஒத்துழைக்கலைங்கய்யா. அதனால என்னால் கூட்டிகிட்டு போக முடியலங்கிறதுனால பெற்றவங்களை நான் வெறுக்கிறேங்கய்யா. கூட்டிகிட்டு போயிருந்தா டெல்லி லெவலில் நாங்கள் போயிருந்தா பேப்பரில் நியூஸ் வந்திருக்கும், பெரிய லெவலில் ஆளாயிருப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். காம்படிஷனுக்கு பெற்றவங்க அனுப்பலைங்கிற வருத்தத்தை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். சரஸ்வதி சபதங்கிற படம் தெரியுங்க அவங்களுக்கு. நான் நவீன சரஸ்வதி சபதம் படத்தை சொல்லலை, முன்னாடி எடுத்த சரஸ்வதி சபதத்தை சொல்கிறேன். அதில் கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த படத்தில் எதை முக்கியமாக சொல்லியிருக்காங்க கடைசியில் அப்படின்னா கிளைமேக்ஸில் கல்வி தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அது போகட்டும், திருவிளையாடல்னு ஒரு படம் வருது. அந்த திருவிளையாடல் படத்தில் சிவாஜியும் நாகேஷும் ஒரு டைலாக் பேசுவாங்க தெரியுங்களாயா, இந்த பொற்காசு வாங்குறதுக்காக ஒரு டைலாக் பேசுவாங்க. அதில் கடைசியில் அந்த டைலாக்ல என்ன முடியுது, பிரிக்கக்கூடாது, பிரியக்கூடாது, சொல்லக்கூடியது நிறையா வரும். கடைசியில் எண்டில் என்ன டைலாக்ல வருதுங்க, ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான் ஆசிரியர்யா. பெருமையாக சொல்கிறேன்யா, அகங்காரத்தில் சொல்லலை. இந்த மரியாதைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னங்கய்யா? மரியாதைன்னா பெரியவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அன்பு பாசம், அந்த பாசத்தை நம்ம வந்து மரியாதைன்னு சொல்லுவோம். மரியாதைங்கிறதுக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புகிறேங்கய்யா. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று, மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷனில் எல்லாரும் மேரேஜ் முடிஞ்சது, கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க, சாப்பாடு பரிமாறினாங்க. கூட்டம் எல்லாம் போய் உட்காந்துட்டாங்க. ஒருத்தர் உட்காரத்துக்கு ஒரு இடம் கூட இல்லை, அவ்வளோ கூட்டம், எல்லாரும் உட்காந்துட்டாங்க. என்னோட ஆசிரியர் என்னோட மேரேஜுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பையன் வந்து அழைச்சிட்டு போகிறான் சாப்பிட வைக்கிறதுக்காக. அந்த இடத்துல பெற்றவங்களும் எந்திரிக்கல, ஆட்சியாளரும் எந்திரிக்கல. அவன் சக மாணவனாக இருந்த நண்பன் தான் ஆசிரியர்னா மரியாதை குடிக்கணும்னு சொல்லி எந்திரிச்சு நின்னாயா. இங்கே நிற்கிறாங்க, ஆசிரியர்னா மரியாதை நிற்குங்கிற இடத்துல அடிப்படையான 3 கூறுகள் உண்டுங்க. அதாவது ஒரு மாணவனுக்கு ஒரு மொழி திறன் என்ன இருக்குது, அவனோட உளவியல் எப்படி இருக்குது, அவனோட பின்புலம் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குங்கிறத 3ஐயும் பார்த்து தாங்க ஒவ்வொரு மாணவனுக்கும் நாங்கள் பாடத்தை கற்பிக்கிறோம். அது மாதிரி எங்கள் கிளாஸில் பிடிஏ மீட்டிங் சொல்கிறீங்கல்ல, அந்த பிடிஏ மீட்டிங் நடக்கும் போது ஒரு அப்பா என்கிட்ட வந்தார். நானும் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் எடுத்தேன். அந்த பிடிஏ மீட்டிங்கில் ஒரு அப்பா என்கிட்ட வந்து இவன் படிக்கவே மாட்டேங்கிறான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், அவனை பார்த்துக்க வேண்டியது என் வேலை, அவன் நல்லா படிப்பான், மார்க் வாங்குவான், அது என்னோட வேலை, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன்யா. அதுக்காக அவனை நான் திட்டலை, உதைக்கலை, அடிக்கலை. நான் சொன்ன அந்த வார்த்தைக்காக அவன் என்ன செஞ்சான்னா பப்ளிக்கில் என் சப்ஜெக்டில் 200க்கு 170 மார்க் வாங்கி காமிச்சான்யா. உலகம் ரொம்ப பெருசு, அதில் கடல் இருக்குது, ஆறு இருக்குது, குளம் இருக்குது. கடல் அலைகள் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும், ஆறு முன்னேறி போய்கிட்டே தான் இருக்கும், குளம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவைங்கிற மாதிரி ஆட்சியாளர் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் இல்லாமையும் போகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, கடல் வந்து பெற்றோர்கள் மாதிரி அலையா அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆறுன்னா நாங்கள் ஆசிரியர்,
நாங்கள் எப்போவும் எங்களை மாதிரி உள்ளவங்களை முன்னேற்றியும் விடுவோம், மாணவர்களை முன்னேற்றி பின்னாடி இருக்கிறவங்களும் முன்னேற்றி அனுப்புவோங்கிறதாங்க நான் இங்கே நிற்கிறோன்னு சொல்ல வரேன். கண்ட நூல்களை படித்து பொருள் பெறுவது என்பது அர்த்தமல்ல. வாழ்க்கைக்கு தேவையானவை எவை என்று கண்டு அதை படிக்க வேண்டும். அப்போதான் அவன் பண்டிதன் ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்ல வரேங்கய்யா. அரிஸ்டாட்டில் கலீலியோ அப்படிங்கிற 2 பேர் இருந்தாங்கய்யா. அரிஸ்டாட்டில் ஆசிரியர், கலீலியோங்கிற ஒரு மாணவர். இவங்க 2 பேருக்குள்ள இடையில என்ன வாக்குவாதம் நடந்ததுன்னா, ஒரு 2 பொருளை மேலேந்து கீழே போட்டா புவியீர்ப்பு விசையால் நேராக தான் வந்து விழுவும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கலீலியோ சொன்னாரு, புவியீர்ப்பு விசையால் 2மே சமமாக தான் விழுவும், ஒன்று மேலே ஒன்று கீழே வந்து விழுவாது அப்படின்னாரு. அப்போ அரிஸ்டாட்டில் வந்து இல்லைப்பா ஒன்று முன்ன பின்ன தான் விழுங்கும்னாரு. அரிஸ்டாட்டில்ங்கிற ஆசிரியருக்கு மேலே போய் கல்லூரியை போய் மேலே சாய்கோபுரத்துக்கு மேலே போய் நின்று 2 பொருளையும் போட்டார். அப்போ குண்டு வந்து வேகமாக கீழே விழுந்தது, இறகு வந்து மெதுவாக வந்து விழுந்தது. அப்போ கல்லூரியோ என்ன சொன்னாருன்னா, காற்று இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா இப்படி தான் ஒன்று மேலேயும் கீழேயுமா விழுவும், காற்று இல்லாத பகுதியில் நீங்கள் போட்டு பாருங்க, அப்போ தான் 2 சமமாக விழுவும்னு அதை நிரூபித்து காமிச்சவர் கலீலியோங்க. அரிஸ்டாட்டிலுக்கே வந்து அறிவு கூர்ந்தது மாணவனுங்க. அங்கேயும் ஆசிரியர் தாங்க மாணவனை தூக்கி உயர்த்தி பேசினாங்க.